இந்த வாரம் பார்த்தோன்னா ஆயுத பூஜை இருக்கு, காந்தி ஜெயந்தி இருக்கு, 5 நாள் நமக்கு லீவ் இருக்கு. ஸோ இந்த 5 நாள் நம்ம எங்கேயா போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்கே போகலாம்? நல்ல ஃப்ரைடே ஆஃபீஸ் இருக்கேடா, அது எப்போ லீவ் போட்டு போகிறது? மேனேஜர் லீவே தர மாட்டாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. ஃப்ரைடே ஒரு நாள் தானே, அங்கே போயிட்டு கூட பெர்மிஷன் கேட்டுக்கலாம், இல்லை சிக் லீவ் ஏதாவது போட்டுக்கலாம். சரி, முதல்ல எங்கே போகிறோம்னு சொல்லி பிளான் போடு. அதான் நம்ம கேடி ஹாலிடேஸ் இருக்கு, அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து பாலி பட்டாயாண்டு அந்த மாதிரி எங்கேயா கூப்பிட்டு போவாங்கல்ல. பாலியா? ஏண்டா உனக்கு எவ்வளோ காசு இருக்கு? என்கிட்டயா ஒரு 1500 இருக்கும்டா. 1500? அதை வச்சு ஒரு நான்வெஜ் தாலி கூட வாங்க முடியாது. நீ பாலி போய் அதை வச்சு. ஹரி, போன வருஷம் நீ எங்கேயோ ட்ரிப் போனீங்க, எங்கடா போனேன்? நான் போன வருஷம் தாய்லாண்டில் புக்கெட் போனேன். பேசாம நம்ம புக்கெட்டே போயிடலாம்டா. புக்கெட்டு ஏன்னா பக்கெட்டு பிரியாணி காசு இல்லை, புக்கெட்டு போவானா? ஃபுல்லாக இன்டர்நேஷனல் லொக்கேஷனாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்கேன் இல்லையே. அப்படி நம்ம பாஸ்போர்ட் எடுக்கவே இன்னொரு 1500 எக்ஸ்ட்ரா வேணும் நமக்கு. ஸோ சேட். பேசாம இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் விட்டுட்டு நம்ம லோக்கல்லே எங்கேயா லடாக் போகலாம். லடாக்ல போயிட்டு மேகி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும். மேகி சாப்பிட்றதுக்கு நீ லடாக் வரைக்கும் போகணுமாடா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலையில் செஞ்சு வச்சாங்கடா, வாடா சூடு பண்ணி தரேன் உனக்கு. எனக்கு லடாக் மேகி தான் வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காசு வேணும். நான் சூப்பர் இடம் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போனா சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும், யாருமே நம்மள தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். சொல்லிட்டா ஊட்டி. சரி ஹரி, எப்படியோ பிளான் போட்ட மாதிரி ட்ரிப்புக்கு போக ரெடி ஆகிட்டோம். சரி, இவன் எங்கடா சீனி வரன்னு ஆளை காணும்? கால் பண்ணி பார்க்கலாம். இரு கால் பண்றேன். இரு, தெரிஞ்ச அனைவரும் வரமாட்டாங்க. ஹலோ. டேய் சீனி, என்னடா ட்ரிப்புக்கு போகிற ரெடி ஆகிட்டோம்னா நாங்கள்? சீக்கிரம் வாடா, ட்ரெயின் போயிட போகுது. எனக்காடா, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடா. உடம்பு சரியில்லையா? டேய் நீ என்னடா போகலான்னு பிளானே போட்ட? பாலி போகலாம், என் தாலி அறுத்திடா எடுத்துக்குள்ளா. ஊட்டி போகலான்னு வரமாட்டேற? இல்லடா, எனக்கு வந்து லைட்டா லூஸ் மோஷன் ஆகுதுடா. டேய் நீ போன ட்ரிப் இதான்டா சொன்னேன். போன ட்ரிப்பு உடம்பு சரியில்லைடா எங்க பாட்டிக்கு, அதனால வரல. இந்த ட்ரிப் வந்து எனக்கு லைட்டா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு. அட போடா, சரிடா போனேன். நானும் அம்மி ட்ரிப்பு பிளான் போட்ட மாதிரி என்ன தோணும்? அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வரமாட்டான். அவன் எப்பயும் இப்படி என்னடா பண்றான்? டேய் சரி, அவங்க கிடக்குறான் விட்றா, நம்மளாச்சும் போயிட்டு வரலாம்டா டூருக்கு. ஆனால் எங்கள் அம்மா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களே. 6 மணிக்கா? டேய் இதுக்கு அவனே பரவாயில்லையாடா, அவனாவது வரலன்ட்டான்டா. 6 மணிக்குள்ள எப்படா ஊட்டி போயிட்டு வர முடியும்? சரி பரவாயில்ல, நம்ம வழக்கமாக போகிற மெயின் ஆஃபீஸில் போய் சுண்டலாவது சாப்பிடலாம். ஏண்டா நீ வழக்கமா ஆள் கூட போய் சுண்டல் சாப்பிடுவேன், ஏன்னா நீங்க 2 பேரும் சுண்டல் சாப்பிட்ற, நான் பார்த்து என்னடா பண்ண போறேன்? சரி பீச்சும் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கே போகலாம் நீங்க சொல்லு. சரி விட, சீனி வீட்டுக்கே போகலான்டா. அவன் கொஞ்ச நேரம் போய் அங்கே போய் ஃபன் பண்ணலாம். அவன் வேறு உடம்பு சரியில்லைன்றான். ஏதாவது வாங்கிட்டு போகலாம். சரி வா. சரி சீனி வீட்டுக்கு வந்துட்டோம், பெல்லாடுறா, போயிட்டு உள்ள போய் பார்க்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. டேய் எங்கடா ஒண்ணு? எங்கண்ணா காலையிலேயே மேக்கப்லாம் போட்டு ஏதோ ஒரு பொண்ணோட ஊட்டிக்கு போறேன்னு பேக் எல்லாம் கட்டிட்டு மாட்டிட்டு கிளம்புனானே. நான் கூட திருப்பி வண்டியில விட்டு வந்தேங்க. அவன் எங்க கூட தான்டா ஊட்டிக்கு வரேன்னா? உங்க கூட ஊட்டிட்டு வரேண்ணா. ப்ரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் ப்ரோ. காலையிலேயே ஏதோ ஒரு பொண்ணோட ஊட்டிக்கு போயிட்டான் ப்ரோ. அவன் பிளான் கேட்டது அவன், நம்ம போறதுக்கு இல்லை, அவன் போறதுக்கா? போகுது அவனுக்கு ஒரு கால் பண்ணு. இருடா, அவன் கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போறேன்டா. ஹலோ. டேய் எங்கடா பண்றேன்னா? எங்கடா இருக்க? ஆனாடா நல்லா பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தேன். பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தியா? அப்படியே கொஞ்சம் வெளியே ஹால்ல தான் நான் இருக்கேன். நீங்க ஹால்ல இருக்கீங்களா? ஆமாடா. என்ன பண்றீங்க? ஐயோ எனக்கு திரும்பி பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம்க்கே போறேன்டா. 6 மணி ஆயிடுச்சுடா. என் வீட்டில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்கும். சொன்னோடனே கால் பண்ணுறாங்க. ஹலோ. வந்துடுவோம்மா, கரெக்டாக அதெல்லாம் வந்துடுவோம். இப்போ என்ன 6 மணி தானே ஆகுது, கரெக்டாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு, கரெக்டாக இருக்கும். ஒரு 6:30 கிளம்புனாலே போதும், கரெக்டாக போயிடலாம். இல்லை பரவாயில்ல, டிராஃபிக்லாம் இருக்காது, நம்ம பார்த்துக்குவோம். நான் வந்துடுறேம்மா, கரெக்டாக இருக்கும். சரி நீங்கள் ரெடி தானே? ஓகேம்மா. டேய் யாருடா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க? ஈஸியார் எல்லாம் கேக்குது எனக்கு. இல்லை அம்மாவோட. அம்மாவா? அம்மா கிட்ட ஈஸியார் போலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? மார்க்கெட் போகணுன்னாங்க, அதான் ஈஸியாரில் போய் வாங்கி கொடுத்துருவோம். எது இந்த காய்கறி பழம் வாங்குறது ஈஸியார் போய் மார்க்கெட்டு போற நீ? இதை நம்பணும். ரேட்டு கம்மி, அதுக்காக நீ 200 ரூபா பெட்ரோல் போட்டு ரேட்டு கம்மின்னு வாங்க போற? ஏடா யார்கிட்ட கதை சொல்ல, என்கிட்ட சொல்ற பாத்தி அந்த கடைலாம்.
சரி ட்ரிப்பு தான் போக முடியல, நீயாவது போய் என்ஜாய் பண்ண போ ஆளு கூட. நான் மார்க்கெட் சரிடா மார்க்கெட்டுக்கு போய் என்ஜாய் பண்றா நீ, நானே இப்போ எங்கேயா போய்க்கிறேன் தனியா, இந்த ஒரு ராணி அப்பா.